சேதுலேருந்து ஆரம்பிச்சு கண்டினியூஸா 6-7 ஹிட் கொடுத்தாரு. ஆமா. காசி, தில், தூள், ஜெமினி, சாமி சாமி. அப்படின்னு வந்து ஒரு ஒரு கமர்ஷியலாவும் பெரிய பீக்ல இருந்தார். படமா வரும்பொழுது அவர் எல்லா படத்தையுமே அவரோட 100% உழைப்பு போடுறாரு. புரியுது. பட் அது படமா எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத பொறுத்து தானே. மிஸ்ஸா இருக்குல்ல, எல்லா படமும் நினைச்ச மாதிரி அவுட்புட் வராது, இல்ல பிடிச்சி எடுத்திருந்தா கூட ஆடியன்ஸ் அதை ப்ராப்பரா ரிசீவ் பண்ணிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய அவரு லக்கியான ஆள் தான். அவருக்கு சேதுவோட ஹிட் அவருக்கு அப்படி ஒரு ஒரு திறப்பை ஏற்படுத்துன்னு சொல்லலாம். சேதுக்காகவே அவர் அவ்வளோ உடலை குறைச்சு அவ்வளோ கஷ்டப்பட்டு பட்டினி கடந்து அந்த உடம்பு குறைச்சு அவர் நடிச்சார் இல்லையா. அந்த வெற்றி அடுத்தடுத்து அவரோட படங்கள் எல்லாமே ஏதோ ஒரு நீடு இருந்துச்சு. பிசிக்கலா அவர் தன்னை உடம்பை ஏத்துறதுக்கோ இறக்குறதுக்கோ. கமல் சாருக்கு அப்புறம் சீனியர் ஆயிடுறாரு. அதுக்கு அடுத்த செட்ல ஒரு ஹீரோ வேணும்னா அதுக்கு விக்ரம் மட்டும்தான் ஒரே ஆப்ஷனா இருக்கும் பொழுது ரொம்ப கம்மியா தான் இந்த மாதிரி ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க. வணக்கம், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். நான் உங்கள் விஜய் பிராணேஷ். இன்னைக்கு கூட விஷன் அவர்கள் இருக்காங்க, அவர்கிட்ட தான் பேச போறோம். வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா வீரதீர சூரன், ரொம்ப நாளுக்கு அப்புறம் விக்ரம் அவர்களுடைய போன படம் வந்து தங்களான் வெளியாயிருந்தது. ஸோ இந்த படம் மேல உங்களோட எதிர்பார்ப்பு என்ன, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஒரு கிளாஸ் பிளஸ் மாசான படமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய எமோஷனல் வந்து பேஸா வச்சுக்கிட்டு அதுக்கு மேல ஒரு பெரிய ஆக்ஷன் படமா இருக்கும்னு நினைக்கிறேன். அதான் எஸ் ஏ சூர்யாவும் சொல்லியிருந்தாரு ஒரு இன்டர்வியூல. நேற்று ஆடியோ லான்ச்லேயும் விக்ரம் தான் பேசியிருந்தாரு. இது எல்லா ஃபேன்ஸுக்கும் பிடிச்ச மாதிரி, குறிப்பாக விக்ரம் சாரோட ஃபேன்ஸுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஒரு ஆக்ஷன் படமும் இருக்கும். அட் த சேம் டைம் ஒரு எமோஷனும் இருக்கும். சேதுபதியும் சித்தாவும் மிக்ஸ்டான மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னார். சேதுபதி மாதிரி ஒரு ஆக்ஷன் படம், பட் பேஸில் சித்தா மாதிரி ஒரு பயங்கரமான எமோஷன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஸோ அப்படி தான் தெரியுது படத்தை பார்க்கும் பொழுதும், ஆர்டிஸ்ட்டுகளை பார்க்கும் பொழுதும், நம்ம டீசர்லாம் பார்க்கும்போதும் ஒரு பவர்ஃபுல்லான படமாக இருக்கும். எல்லாரும் திருப்திப்படுத்துகிற ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ரொம்ப முக்கியமாக நம்ம எஸ்சி அருண்குமார் அவர்களை ரொம்ப நம்புகிறோம். ஓகே. ஸோ ஆப்வியஸ்லி ஒரு நல்ல படமாக இருக்கும். கண்டிப்பாக. இந்த விக்ரம் அவர்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் ஷாக்கிங்காக இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, அந்த மனுஷனோட டேலண்ட் அண்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். அவருடைய எஃபர்ட்டாக இருக்கட்டும், நடிப்பாக இருக்கட்டும், எல்லா படத்துக்குமே அவார்டு கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அவருடைய கிராஃபை எடுத்து பார்க்கும்போது ஏதாவது ஒரு இடத்துல படத்தில் ஏதாவது ஒரு மிஸ்டேக் வந்து நடந்துடும். ஒரு லக் ஃபேக்டர்னால அது இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஆக்சுவலி அவரோட இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, லக் ஃபேக்டர்லாம் சொல்ல முடியாது. அவரு சேதுலேருந்து ஆரம்பிச்சு கண்டினியூஸா 6-7 ஹிட் கொடுத்தாரு. ஆமாம். காசி, தில், தூள், ஜெமினி, சாமி அப்படின்னு வந்து ஒரு ஒரு கமர்ஷியலாகவும் பெரிய பீக்ல இருந்தார். ஆமாம். ஒரு நல்ல பெர்ஃபார்மர்ஸ்க்கு பொதுவாக கமர்ஷியலாக பீக்ல அவங்க பெர்ஃபார்மராகவே இருப்பாங்க. கமர்ஷியல் ஹீரோவா ஆவாங்களாங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கும்போது அதை செஞ்சது தமிழ்நாட்டில் கமல் சாரும் அதுக்கப்புறம் விக்ரம் அவர்களும் தான், சூர்யா. ஸோ கம்மியாக தான் அந்த மாதிரி காம்பினேஷனில் கம்மியாக தான் இருப்பாங்க. ஸோ அவரை நம்ம பெருசாக கொண்டாடி இருக்கிறோம், அதில் எந்த மாற்றுக்கிறது கிடையாது. படமாக வரும்பொழுது அவர் எல்லா படத்தையுமே அவரோட 100% உழைப்பு போடுறாரு. புரியுது. பட் அது படமாக எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தானே. படமாக நமக்கு கமர்ஷியலாகவும் அல்லது கமர்ஷியல் இல்லைனா கூட படமாக எனக்கு ரொம்ப என்கேஜிங்காகவும் ஆடியன்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி இருந்தால் தான் அந்த படம் ஹிட் ஆகும், அந்த உழைப்புக்கான பலனும் கிடைக்கும். ஸோ அதில் கொஞ்சம் மிஸ் ஆயிருக்கு. ஓகே. ஓகேவா, கதை கேட்கும்போது நல்ல கதையாக இருந்திருக்கும், அவர் அவ்வளோ இன்வால்வ் ஆகி பண்ணிட்டு இருந்திருப்பாரு. ஆமாம். மிஸ் ஆயிருக்கும் இல்லை, எல்லா படமும் நினச்ச மாதிரி அவுட்புட் வராது, இல்லை பிடிச்சி எடுத்திருந்தா கூட ஆடியன்ஸ் அதை ப்ராப்பராக ரிசீவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்குது ஒரு படம் கமர்ஷியலி சக்ஸஸ் ஆகாமல் போகிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் மிஸ் ஆகிருக்கலாம். அது லக் ஃபேக்டர் கிடையாது, அது ஸ்டோரிஸ் சரியாக அமையாதது அப்படின்னு சொல்லிக்கலாம். மற்றபடி அவர் லக்கியான ஆள் தான், அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அதே மாதிரி அந்த கெட்டப் விஷயமா இருக்கட்டும், அவருடைய படத்தில் வந்து அவர் வராரு அப்படின்னா கண்டிப்பாக ஏற்ற இறக்கம், வெயிட்டு திடீர்னு ஏற்றி இறக்கிறது எல்லாமே பண்ணுவார். ஸோ அவருடைய அந்த ஒரு ஃபேக்டர் எப்படி பார்க்குறீங்க? அது ஒரு டெடிகேஷன் தானே. அவருக்கு சேதுவோட ஹிட் அவருக்கு அப்படி ஒரு ஒரு திறப்பை ஏற்படுத்துன்னு சொல்லலாம். சேதுக்காகவே அவர் அவ்வளோ உடலை குறைச்சு அவ்வளோ கஷ்டப்பட்டு பட்டினி கடந்து அந்த உடம்பு குறைச்சி அவர் நடித்தார் இல்லையா. அந்த வெற்றி அடுத்தது காசிக்காக அவர் தன்னை வருத்திக்கிட்டு கண்ணை அப்படி வச்சு நடித்ததாகட்டும், தில்லுக்காக உடம்பை ஏற்றுனதாகட்டும், பாடியை ட்ரிம் பண்ணது, ஒரு போலீஸ் கேரக்டருங்க ட்ரிம் பண்ணதாகட்டும், அப்புறம் அந்நியனுக்காக உடம்பை ஏற்றுனதாகட்டும், அடுத்தடுத்து அவரோட படங்கள் எல்லாமே ஏதோ ஒரு நீடு இருந்துச்சு. ஃபிசிக்கலாக அவர் தன்னை உடம்பை ஏற்றுறதுக்கோ இறக்குறதுக்கோ ஒரு எஃபர்ட் போடுறதுக்கான நீடு இருந்துச்சு. அப்போ அந்த நீட்லே தான் அவரோட அந்த சேதுக்கு அப்புறம் வந்த 10 படங்கள் அப்படியே தான் அவருக்கு அமைஞ்சது. அவ்வளோ ஹிட்டும் ஆச்சுன்னு சொல்லும்போது அவர் தேடி வந்த கதைகள், இப்படி ஒரு கதை, ஒரு ஹீரோ இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்களோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்
கமல் சாருக்கு அப்புறம் சீனியர் ஆயிடுறாரு. அதுக்கு அடுத்த செட்ல ஒரு ஹீரோ வேணும்னா அதுக்கு விக்ரம் மட்டும்தான் ஒரே ஆப்ஷனா இருக்கும் பொழுது விக்ரம் சாரை தேடி வந்தாங்க. அவரும் அவர் கதை பிடிச்சி போற பட்சத்துல அவர் அதுல அவ்வளவு இன்வால்வ் ஆகி பண்ணாரு. அது ஒரு ஒரு உயர்ந்த தன்மை தான் அது. இல்லை எல்லாரும் அப்படி பண்ண மாட்டாங்க. சினிமாவை ஜஸ்ட் லைக் தட் எடுக்கிறவங்க இருக்காங்க. இல்லை உடம்பெல்லாம் ஏற்றி இறக்க வேணாம், இருக்கிற பாடிக்கு நமக்கு என்ன செட் ஆகுமோ அதை வச்சு நடிச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க. ரொம்ப கம்மியாக தான் இந்த மாதிரி ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க இல்லை. கண்டிப்பாக நான் ஸ்டில் வந்து அந்த ஒரு இதை மெயின்டைன் பண்ணுறாங்கிறது தெரிஞ்சது. சுராஜ் அவர் அந்த பேட்டியில் சொல்லும்போது கூட அந்த செட்டில் எல்லாரையும் வந்து ஒரு கோப்டப்பாக வச்சு அந்த ஒரு விஷயத்த மெயின்டைன் பண்ணுறாருங்கிறது நல்லாவே தெரியுது. அடுத்தது இப்போது வீரதீர சூனுக்கு அப்புறம் நம்ம பார்க்கும்போது பெரிய படமாக வருது குட் பேட் அக்லி. படத்துடைய டீசர் வெளியாக இருந்தது, பாடல் வெளியாக இருந்தது. ஸோ அதெல்லாம் பார்த்து உங்களுடைய கருத்து? இல்லை, அது ஒரு ஆப்வியஸ்லி ஒரு ஃபேன் பாய் சம்பவம் அது இல்லையா. ஒரு மிகப்பெரிய ஃபேன் பாய் அவருக்கு பிடிச்ச ஒரு ஹீரோ வச்சு ஒரு படம் எடுக்கிறாரு. அப்போது அதில் அதிக இம்பார்ட்டன்ஸ் வந்து ஃபேன்ஸை வந்து திருப்திப்படுத்துகிற மாதிரியான காட்சிகள் தான் அதிகமாக இருக்கும். பட் அவரும் ஒன்று சொல்லியிருக்காரு, அதெல்லாம் இருந்தால் கூட படத்தில் பேஸாக ஒரு பெரிய எமோஷன் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ அந்த எமோஷன் தான் ஒரு படத்தை டிராவல் பண்ண வைக்கும், ஒரு படத்தை ஆடியன்ஸோட கனெக்ட் பண்ண வைக்கும். இதெல்லாம் மொமெண்ட்ஸ் தான். ஓகே, அவர் அதுன்னு சொல்றதோ இல்லை வாலியில் வர்ற மாதிரி பண்ணதோ மங்காத்தால மாதிரி பண்றதோ பில்லால பண்றதோலாம் தேட்டர் மொமெண்ட்ஸ். அந்த ஒரு விண்டேஜ் ஃபீலை கொண்டு வரதுக்காக பண்றது. பட் அது படத்துக்கு சக்சஸ்க்கு உதவும், தேட்டர்ல கைதட்டுறதுக்கு உதவும். மற்றபடி நீங்க ஓவராலா படமா எப்படி இருக்குங்கிறது தான். இப்போ ரஜினி சார் சிகரெட்டை தூக்கி போடுவார், ஸ்டைல் பண்ணுவார்னா அதை வச்சு படம் ஓடாது. படமா நல்லா இருந்தா தான் அதெல்லாம் ஆடட் அட்வான்டேஜா மாறும். அப்ப இந்த தேட்டர் மொமெண்ட்ஸ் அவரோட பழைய விஷயங்களை கொண்டு வர்றதெல்லாம் ஆடட் அட்வான்டேஜ். ஓகே, அதற்கு முன்னாடி இந்த பேஸ் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் இந்த விஷயம் எல்லாம் ஆடட் அட்வான்டேஜா மாறும். இல்லைன்னா அது ஒரு அந்த டைம்ல கைதட்டுற ஒரு விஷயமா மட்டும்தான் இருக்கும். ஸோ அதுக்கேமே பேஸ் வந்து ஒரு எமோஷன் இருக்குன்னு அவருமே சொல்லியிருக்கிறாரு. அதுதான் அவன் வெற்றியை தீர்மானிக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஆனா அந்த இது ஃபேன்ஸால ஏகபோகமா கொண்டாடப்படுது. நம்ம விடாமுயற்சி டைம்ல முன்னாடியே பேசியிருக்கோம், இந்த படம் ஃபேன்ஸை ஏதோ ஒரு விதத்துல திருப்தி படுத்தல அப்படின்னு. அப்ப அது குட் பேட் அக்லி கரெக்டா செஞ்சுட்டு வருதுன்னு எடுத்துக்கலாம். ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு விதமான கதையமைப்பு இருக்குல்ல, அந்த கதைக்கு என்ன தேவையோ அதான் பண்ண முடியும் இல்லையா. கதைக்கு தேவையில்லாம ஒண்ணு பண்ண முடியும். இந்த படமே ஒரு மாதிரி மார்க் ஆண்டனி மாதிரி அடுத்த படம் எடுக்கும்போது ஒரு மாதிரி ஜனரஞ்சகமான படமா இருக்க போகுதுங்கிறது தெரியுது. ஸோ அதுல ஃபேன்ஸையும் திருப்திப்படுத்துற மாதிரி தேட்டர் மூமெண்ட்ஸ் வைக்கிறாங்க அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி விஷயங்களை வைக்கிறாரு. இன்னொரு டைப் ஆஃப் மூவில போயிட்டு இதெல்லாம் வைக்க முடியாது. அந்த ஸ்டோரி கேட்கணும். அது ஒரு பக்கா கமர்ஷியல் மூவியா இருந்தா தான் இதெல்லாம் பண்ண முடியும். ஒரு சீரியஸ் பேஸ்டா இருக்க படத்தை இதெல்லாம் பண்ண முடியாது. கரெக்டா? ஸோ அப்போ இந்த ஸ்டோரி அதை கேட்குது. இன்னொன்று அஜித்தை வச்சு ஒரு படம் பண்றோம் அப்படின்னு சொல்லும்போது அவர் ஸ்டோரி அந்த மாதிரி தான் ரெடி பண்ணியிருப்பார். இவ்வளோ விஷயத்த உள்ள கொண்டு வந்து ஒரு கதை பண்ணா இப்படி பண்ணலான்னு தான் ஒரு கதையை ரெடி பண்ணியிருப்பார் இல்லையா. ஸோ அதுக்காக மற்றபடி இதையும் விடாமுயற்சியையும் கம்பேர் பண்ண வேண்டியது இல்லை. ஃபேன்ஸ் ஆப்வியஸ் இந்த படம் திருப்திப்படுத்தும். ஓகே, அஜித் சாரோட ஃபேன்ஸை இந்த படம் கண்டிப்பாக திருப்திப்படுத்தும் அப்படிங்கிறத நான் 100% நம்புறேன். பட் ஒரு ஆர்டிஸ்டோட ஃபேன்ஸ் மட்டும் பார்க்கறதுனால ஒரு படம் ஹிட் ஆகாது இல்லையா. இப்போ நீங்கள் உதாரணத்தை எடுத்து பாருங்க, ரஜினி சாரோட பாஷா, அண்ணாமலை, அருணாச்சலம், படையப்பா, முத்து, இந்த படம்லாம் கண்டினியூஸாக ஒரு தொடர்ச்சியாக பேக் டு பேக் ஹிட் கொடுத்துட்டே இருந்தாங்கல்ல. அதுக்கெல்லாம் காரணம் வந்து ரஜினி சாரோட ஃபேன்ஸ் மட்டும் கிடையாது, அந்த படத்தை மற்ற ஃபேன்ஸுக்கு பிடிக்கும். கமல் ஃபேனான எனக்குமே அவரோட பாஷா பிடிக்கும், அண்ணாமலை பிடிக்கும், முத்து பிடிக்கும், படையப்பா பிடிக்கும். அதுதான் ஹிட்டுக்கான காரணம். என் ஃபேன்ஸுக்கு மட்டும் பிடிக்கிற மாதிரி படம் எடுத்தாங்கன்னா மற்ற ஃபேன்ஸ் பார்க்கணும்ல, அதுதான் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். ஸோ இது அவரோட ஃபேன்ஸை கண்டிப்பாக திருப்திப்படுத்திடும், ஜெயிலர் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஆனால் அதையும் தாண்டி மற்ற ஃபேன்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு திருப்திப்படுத்துங்கிறத நம்ம கதை படம் பார்த்தா தான் தெரிய வரும். பட் நமக்கு மார்க் ஆண்டனி எடுத்துட்டு வந்த ஆதிக் அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்கான ஏதாச்சும் ஒரு விஷயம், ஏன்னா மார்க் ஆண்டனிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட்ல பெரிய சக்ஸஸ் கொடுத்தாச்சு. அப்போ அது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டரோட தான் இந்த கதையும் வரும்னு நான் நம்புறேன். ஒரு ஃபேண்டசி ஒன்று இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அந்த டச் இருக்கும். ஓகே, இப்போ நேரா போயிட்டு வீரம் மாதிரியோ வேதாள மாதிரியோ ஒரு படமா அது இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே, அந்த பேஸ் எல்லாம் இருக்கும், அந்த கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருந்தா கூட அதையும் தாண்டி சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸா சம்திங் ஃபேண்டசியா ஒரு அவர் சொன்ன மாதிரி ஒரு எமோஷனும் சேர்ந்து ஒரு படமா இருக்கிற பட்சத்துல இது ஒரு சூப்பர் ஹிட் படமா மாறிடும். கண்டிப்பா. நான் ஆதிக் ரவிச்சந்தர் அவரை பார்க்கும்போது தான் ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. என்னன்னா பூரா ஃபுல்லா அந்த இறங்கி கத்துறது, இந்த பாடல்ல இறங்கி கத்துறாரு. மேக்கிங் பிடிஎஸ்ல வந்து அப்படியே ஒரு மாதிரி ரசிக்கிற மாதிரியே அந்த பிடிஎஸ் ஃபுல்லாவே அப்படிதான் இருந்தது. ஸோ இத்தனை பெரிய ஒரு ஃபேன் பாயா இருக்காரு அவரு. ஆமா ஆமா, அதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லைல்ல. இப்போ ஃபேன் பாய்ஸ் ஒரு அவங்களுக்கு பிடிச்ச ஆர்டிஸ்ட் வச்சு எடுக்கும்போது இதெல்லாம் பண்ண தான் செய்வாங்க. அது தவறே கிடையாது. ஏன்னா எனக்கு பிடிச்ச ஒரு ஆர்டிஸ்ட் வச்சு நான் ஒரு படம் பண்ண எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அப்போ நான் அதை எப்படி மிஸ் பண்ண முடியும்? கண்டிப்பா. அண்ட் ஜிவி பிரகாஷ் அவரை பத்தி பார்க்கும்போது வீரதீர சூரனுக்கும் அவர் தான், அவர் அதோட பாட்டா இருக்கட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோரா இருக்கட்டும், ரொம்பவே நல்லா இருந்தது.
ரீசெண்டா அவர் கை வைக்கிற எல்லாமே மியூசிக் வைஸா பார்க்கும்போது இட்ஸ் ஹஸ் பீன் அ பிளாஸ்ட். ஆமா ஆமா அது எப்படி பாக்குறீங்க? ஆமா. இப்ப லாஸ்ட் இயர் கூட நமக்கு அமரனும் லக்கி Yeah. பாஸ்கரும் ஒரே டைம்ல வந்துச்சு. ஆமா, வேற வேற ஜெவனஸ் ரெண்டு. ஆமா ரெண்டுமே மியூசிக்காவே வேற வேற ஒரு அனுபவத்தை கொடுத்தாரு இல்லையா. So, அவர் ப்ரூவன் மியூசிக் டைரக்டர் தானே. அவர் ஒன்றும் புதுசா எல்லாம் நம்ம கிட்ட ஒன்றும் ப்ரூவ் பண்ணி பண்ண Yeah. வேண்டியது. அவர் எல்லா டைப் மூவியும் பண்ணுவார். இப்போ நீங்க அஜித்துக்கு அவர் முன்னாடி பண்ண படம் கிரீடம். கிரீடம். அது ஜானரே வேற. அவ்வளோ மெலடி சாங்ஸ் ஆமா. இருந்தது இல்ல, அவ்வளோ அற்புதமான பாடல்கள் இருந்தது. இத்தனை வருஷம் கழிச்சு இப்போ திருப்பி படம் பண்ணும்போது இது ஒரு மாஸ் படத்துக்குள்ள வராரு. அவர் தான் ஆல்ரெடி அசுரன் மாதிரியான படங்கள்லாம் பண்ணிட்டு தெரிக்க விட்டாச்சு. ஆமா, ஸோ இது அவருக்கு வந்து ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இருக்காது. ஒன்று பண்ணிட்டு வர ஒரு சம்பவம். பிஜிஎம்ல அவர் ஒரு மாதிரி ராஜா சாருக்கு அப்புறம் ஒரு பிஜிஎம்ல நம்மள ஒரு மாதிரி நல்ல மெஸ்மரைஸ் பண்ணவங்க அப்படின்னா யுவன், ஜிவி, சந்தோஷ் நாராயணன் கண்டிப்பா. ஒரு 3-4 பேர் தான் இருக்கிறாங்க. ம். ஸோ அதுல ஒருத்தர் அப்படிங்கிறதுனால இதுல ஒரு மாஸ் பிளஸ் கிளாஸ் ஸ்டைல் தான் அவரோடதுமே. அது இதுல Okay. ஒன்று ஒரு பெரிய சம்பவம் இருக்குன்னு தான் எதிர்பார்க்குறேன். ஓகே. ஆனா இந்த பாடல் டீசர்லாம் வெளியாகும் போதுமே அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் அவங்க பாட்டுக்கு செலிப்ரேட் பண்ணிட்டு அந்த டீசர் வியூஸ் எல்லாம் கவுண்ட் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறது ஓகே, அது ஃபேன் பாய்ஸ். இந்த பக்கம் விஜய் சார் ஃபேன்ஸ் அதுக்கு வந்து இந்த கமெண்ட் போடுறது, அதுக்கு ஒரு சண்டை எடுக்கிறது, இது இப்பவுமே தேவையா? இல்ல தவிர்க்க முடியாது. நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ம். அவ்வளவு தூரம் மெச்சூர்டா நம்ம சமூகம் இன்னும் மாறல. Okay. நம்ம என்னதான் திருப்பி திருப்பி சொன்னாலும், அஜித்தே வந்து சொன்னாலும் கேட்க போறது இல்ல, விஜய் வந்து சொன்னாலும் கேட்க போறது இல்ல. அப்ப அதை கிரியேட் பண்ணி விட்டது யாரு இல்லையா? இந்த இப்படி ஒரு சண்டை ஆரம்பிக்கும் போதே இது நிப்பாட்டல இல்ல ரெண்டு பேருமே இல்லையா? அது ட்விட்டர்ல இந்த சண்டை ஆரம்பிச்சு ரொம்ப வருஷம் ஆச்சு ஆமா, இல்லையா? ஸோ ரெண்டு பேருமே அப்போ பொறுப்பெடுத்துக்கல. இத்தனை வருஷம் கழிச்சு கிட்டத்தட்ட விஜய் கரியரை விட்டு போகும்போது தான் அஜித் வந்து சொல்றாரு, அஜித் வாழ்க்கை விஜய் வாழ்க்கை எவ்வளவு நாள் சொல்ல போறீங்க. இதை 10 வருஷம் முன்னாடியே சொல்லியிருக்கணும் அஜித். விஜய் சொல்லவே இல்லை இப்போ வரைக்கும். விஜய் எப்போ சொல்லியிருக்கணும் இல்லையா? ஆரம்பிக்கும் போது இது தப்பா இருக்கு, இதெல்லாம் பண்ணாதீங்கிறத திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருந்தாங்கன்னா அதுல ஒரு மாற்றம் வந்திருக்கும். அதை பண்ணவே இல்லை ரெண்டு பேரும். நல்ல சண்டை போட விட்டாங்க, பழகிட்டாங்க. திடீர்னு ஒரு ஃபைன் டே நிறுத்து அப்படின்னு சொன்னா எப்படி நிறுத்த முடியும்? ஏன் பையன் மெதுவா தான் வருவாங்கிற மாதிரி மெதுவா தான் மாறுவான். தேவர் மகன் படத்துல சிவாஜி சொல்லுவார்ல, அவ்வளவு சீக்கிரம் எல்லாம் திருந்திட மாட்டான், மெதுவா தான் வருவான் இல்லைன்னு சொல்லுவாரு. அது மாதிரி இப்பதான் சொல்லியிருக்காரு அஜித். விஜய் இப்பதான் ஸ்டாப் பண்ணிட்டு அரசியலுக்கு போறாரு. இனிமே தான் அந்த சண்டைலாம் குறையுன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த விஜய் படம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஜனநாயகம் கூட அவர் திருப்பி சினிமாவை நடிக்க வரலன்னா விஜய் ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்ட போய் சண்டை போடுவாங்க? என்ன கம்பேரிசன் பண்ண முடியும்? கொஞ்ச நாள் பண்ணுவாங்க, அப்புறம் அப்படியே விட்டுருவாங்க தானே. ஆமா. ஸோ அதனால அது பொறுமையாக தான் நடக்கும். பட் அதை இன்னொன்று என்னன்னா, இங்க கல்ச்சராகவே ஓவரால் சினிமா இண்டஸ்ட்ரியிலேயே இந்த கம்பேரிசன் இருந்துகிட்டே இருக்கு. எம்ஜிஆர் சிவாஜி, கமல் ரஜினி, விஜய் அஜித் இருந்துகிட்டே இருக்குல்ல. ஸோ அப்போ அப்படித்தான் ஆடியன்ஸே பழகி இருக்கும். ஆனால் இப்போ விஜய் அவர்கள் வந்து அவர் சொல்லி இந்த மாதிரி அரசியல் மையப்படுத்தி இருந்தார் அப்படின்னா இந்த பிரச்சனை ஆயிருக்கும் நினைக்கிறேன். யாருமே படுத்தலையே. விஜய் மேல மட்டும் நம்ம அதை போய் சொல்ல வேண்டியதில்லை. விஜய் அவர்கள் மேல மட்டும் இந்த பழியை போட வேண்டியதில்லை. அஜித்தும் சொல்லலையே, இப்பதானே சொல்றாரு. இப்போ சொல்லி என்ன பிரயோஜனம்? விஜய் தான் நிப்பாட்டிட்டு போறாரு நடிக்க. இந்த டைம்ல வந்து சொல்றீங்க அவரோட கரியர் முடிச்சுட்டு போற டைம்ல. முன்னாடியில சொல்லியிருக்கணும். இப்ப சொன்னா மட்டும் என்ன யூஸ்? பட் எனிவேஸ் இப்ப சொல்லியிருக்காரு. விஜய் சொல்லவும் இல்லை. விஜய் இன்னும் சொல்லி பிரயோஜனம் இல்லை. அதை நான் தான் போறேன். இதுக்கப்புறம் நீங்க சண்டை எப்படி என்ன சண்டை போட போறீங்க? இனிமே நான் எதுக்கு சொல்லணும்? புரியுது, முடிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ ரெண்டு ஒன்று தான். ஸோ அதனால அவங்க விஜய் மேல நம்ம பழி போட வேண்டியதில்லை, அஜித் மேலே நம்ம பழி போட வேண்டியதில்லை. பட் இங்க ஒரு கல்ச்சராகவே ஒன்று இருக்கு. பட் ட்விட்டர்ல இது ஒரு மோசமான கல்ச்சரா மாறும்போது, இது தெரியும் போதே ரெண்டு பேரும் வந்து பேசியிருக்கணும். 10 வருஷத்துக்கு முன்னாடி, அட்லீஸ்ட் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இது தப்பா போயிட்டு இருக்குங்கிறத இவங்க வந்து முன்னாடியே சொல்லியிருக்கணும். யாருமே இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு பெரிய ஸ்டார்ல சூர்யா மட்டும் தான் அதை பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ட்விட்டர்ல வந்து இது மாதிரி விஷயங்கள் பண்ணாதீங்கிறது அவரோட ஃபேன்ஸுக்கு அவர் மட்டும் தான் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். வேற யாரும் சொன்னாங்களான்னு தெரியல. மேபி நம்ம காதுக்கு வராமல் இருக்கலாம். எந்த வேற சாதாரண சின்ன சின்ன ஆர்டிஸ்ட்லாம் சொன்னா வந்து சேராது. பெரிய சண்டை விஜய் அஜித் ஃபேன்ஸுக்குள்ள தான் நடக்குது. கரெக்டா? இன்னுமே ரஜினி சார் கமல் ஃபேன்ஸ் சண்டை போட்டு தானே இருக்கிறாங்க. அப்புறம் எப்படி விஜய் அஜித் ஃபேன்ஸ் சண்டை நிப்பாட்டுவாங்க? ஸோ அவங்க நடிக்கிற வரைக்கும் அந்த சண்டை இருக்கும், குறையலாம். பட் நான் சொல்றது இது மாதிரி இன்னொரு 10 வருஷம் வரும்போது, 10 வருஷம் தாண்டும் போது நீங்க இந்த ஹீரோ சண்டையே குறைஞ்சு கண்டென்ட் நல்லா இருந்தா படம் பார்க்குறோம், அவ்வளவுதான். கண்டென்ட் நல்லா இருக்கு, நல்லா இல்லை, இந்த படம் நல்லா இருக்கு இல்லைன்னு பேசுவானே தாண்டி ஹீரோ ஒர்ஷிப்பும் போகாது, ஹீரோ ஹைட்ரஸும் வராதுன்னு நினைக்கிறேன், நம்புறேன். பார்க்கலாம், பார்த்தா பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியாது. ஓகே சார், நிறைய விஷயங்கள் பேசணும், திரைப்படங்கள் பற்றியும் அரசியல் பற்றியும். இந்த ஒரு சந்திப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.